பூங்கொடி சீக்கிரமே மனசு மாறி இந்த வீட்டோட மருமகளாவே கொழுந்தாவே மாறிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு உறவுகளே. எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஜியா நல்லவருன்னு பூங்கொடியை கூப்பிட்டு வச்சு. ஆனா அந்த புள்ள மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க வவ்வால் மாதிரி நான் புடிச்ச புடி கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருது. எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறது என் நெஞ்சில நிக்குது, நான் மறக்க மாட்டேன்ட்டு போக என்ன இந்த பிள்ளை எப்படி சொல்லிட்டு போகுது. சரி விடு, இன்னும் ஒரு வருஷம் இருக்க போகுதுல்ல, அதுக்குள்ள அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அண்ணனோட கோணத்தை அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நந்தினி அம்மா செம்ம காண்டுல இருக்குங்க. எப்படியாவது எப்படியாவது என் மகளை இந்த வீட்டுக்கு நான் மருமகளை ஆக்கி காட்டுவேன்ட்டு காபி போட்டு வச்சிருக்கேன்னு அந்த பிள்ளை சொல்லுதுங்க. நாத்தனாக்காரி குடிக்க போயில என்ன திமிரு பாத்தீங்களா இன்னைக்கு. என்ன தேடுற அப்படின்னு கேட்டதுனால காஃபின்னுச்சு. ஐயோ என்ன காப்பி கேக்குறா அப்படின்னு அந்த பிள்ளை ஓவரா பில்டப் பண்ண செம்ம கோவம் வருது. உண்மையிலே அந்த காப்பி இருந்தா புஜுக்குன்னு மூஞ்சில தூக்கி ஊத்தணும் போலதான் தோணுச்சு. ஏமா அப்படிலாம் பேசுறீங்க, அந்த பிள்ளை அம்மான்னு எவ்வளவு அழகா சொல்லுது. ஆனா அவங்க அத்தை வந்து என்ன என்ன அப்படிங்கல ஒரு சண்டை நடக்கல. இதுதாங்க இந்த கதைங்கள்ல ஒரு பிரச்சனையே. பட்டுன்னு முன்னுக்கு சொல்லவே மாட்டாங்க ஹீரோக்கள். ஆனா வில்லிகள் மட்டும் முந்திக்கிட்டு சொல்லிருவாங்க. ஐயையோ அப்படி இப்படின்னு சொல்ல, ஏண்டி நிம்மதியா இருக்க விட மாட்டியா, போ உன் வீட்டுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுது. நாங்க நாங்க சந்தோஷமா இருக்கேன், அந்த குடும்பத்தை அலக்கழிச்சிட்டேன்னு சொல்லுடி அப்படிங்குது அழகரம்மா. இந்த பிள்ளை ச்சே, வயசுக்கு தந்ததே பேசல இந்த அம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுகிட்ட எல்லாம் பாறையில முட்டிக்கிட்டா நம்ம நெத்தி தானே அடிபடும். அதனால அது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏத்துது. நான் கிச்சன்ல இருக்கோம், என்ன வேலைக்காரின்ட்டு டீ கூட போட்டு தர மாட்டீங்களான்னு திட்டுறா மதனி அப்படிங்கல. அதை அப்படியே நம்புது. ரெண்டு தரப்புலையும் கேட்கணுங்க. அதுதாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. சரியான கோவம் வந்துச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் அடிச்சுக்க புடிச்சுக்கன்னு சொல்லிட்டு நீ குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசினா அவங்க எல்லாமே பூங்கடிக்கு சப்போர்ட்டா பேச, என்னடா நினைச்சிட்டு இருக்கிய, நீ ஏன் கூட்டா அவ கூட்டாடா, இல்லடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. கருங்கல் பாண்டியா உங்க அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்துது, மன்னிச்சு மறந்துடுடா அப்படின்ட்டு. என்னது மறந்துடுடா, யாரு மறக்கிறது, பூங்கடியை காமிச்சு ஆசையை உண்டு பண்ணிட்டேன், உடம்பு பூரா விஷமா ஏறி போய் கிடக்கு. அவளை ஒரு நாளும் அட்டைக்காம விட மாட்டேன். அவ எனக்கு தான், நீ இந்த மாதிரி ஒரு பெண்ணாசையாலும் மண்ணாசையாலும் அழிந்தவன் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கதி கண்டிப்பா வரும். கொஞ்ச நாளைக்கு வில்லன் இருந்தா தானங்க கதையும் ஓடும். இந்த பிள்ளை கோவமா பூங்கொடி அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு அந்த சேலை தலைப்பு இருக்குல்லையா, அதை போட்டு இப்படியே பிச்சுக்கிட்டு இருக்க. பாத்துருது நாத்தனாகாரி. தேனு வருது. அண்ணி என்ன நீ இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படியே முறைச்சு பாக்க. ஹை, காபி குடிச்சிட்டீங்களா, அதான் முறைச்சு பாக்குறீங்களா அப்படிங்கிற. ஏன் காபி குடிச்சா முறைக்கணுமா? இல்ல, காபி சுருன்னு இருக்கும், அப்படி சுருங்க, அதான் கேட்டேன். நான் தான் இப்ப சுருன்னு இருக்கேன். ஏன் மதனி, ஏன் ஏன் அண்ணி அப்படின்னு கேட்க, நீ காபி போட்டு வச்சியா வைக்கலையா அப்படிங்கல. ஏன் நான் வச்சேன், நான் அதுல வச்சேன் பிளாஸ்க்ல அப்படின்னு சொல்ல, அதுல எதுவுமே இல்ல தெரியுமா. அண்ணி சத்தியமா நான் ஊத்தி வச்சேன். நீ சத்தியம்லாம் பண்ண தேவையில்ல, அதுல இருந்துச்சு எனக்கு, அதாவது வாடை தெரிஞ்சுச்சு, காபி இருந்தக்கான சூடும் தெரிஞ்சுச்சு. ஆனா காபி இல்ல தேனு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அத கீழ கொட்டிட்டாங்க. யாரு யாரு அப்படிங்கல. யாரு கொட்டுவா, அந்த நந்தினியோட அம்மா தான். என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நடந்ததை சொல்ல. ஐயையோ, இவங்க ஆரம்பிச்சுட்டாங்களா, சும்மாவே இருக்க விட மாட்டாங்களா, ஏன் இப்படிலாம் கேக்குறாங்க. அவங்களே கேட்பாங்களா என்ன திட்டுறேன்னு, காஃபின்னு சொன்னா திட்டுவாங்களா, அதுல அம்மா வேற அவங்க பேச்ச நம்புறாங்கல்ல, நான் போய் இந்த பேசுறேன் அப்படிங்கல. கைய பிடிச்சு இழுக்குறாங்க. வேணாத்தேன்னு அவங்க கிட்ட நிரூபிச்சு அவங்க கிட்ட வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்க நான் ஆசைப்படல அப்படிங்கல. ஐயோ அண்ணி, அவங்களுக்காக நான் சொல்லல, அம்மா உங்களை தப்பா நினைப்பாங்கல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடுத்தேன்னு. இதுல என்ன இருக்கு, அவங்க அவங்களுக்குன்னு நேரங்காலம் இருக்குல்ல, விட்டுரு அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்க போயிட்டு, அம்மா அத்தை இங்க வாங்க அப்படிங்கல. நந்தினி எல்லாரும் வராங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பண்றீங்க, என்னடி நான் பண்ணேன், நான் தான் காபி போட்டு வச்சேன், அதனால தேடி இருக்காங்க, நீ என்ன தேடுன்னு கேட்டுப்புட்டு அவங்கள காபி போட சொல்றியாடின்னு அவங்கள திட்டிருக்கிற. என்னடி உன்னிட்ட ஏத்தி விட்டாளா, ஏய் அவகிட்ட போய் பொய் சொல்லி பேசினியா அப்படிங்கல. இங்க பாருங்க, பொய் பேசுற அவசியம் எனக்கு இல்ல. ஆமா ஆமா ஆமா, அதான் கல்யாணத்தை நடத்துன்னு பொய் பேசி குடும்பத்தோட. ஆமா ஆமா, நான் தப்பா சொல்லிட்டேன், பொய் இல்ல, ஃப்ராட் பண்ண தெரியும். இங்க பாருங்க, நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் பேசாதீங்க. பாத்தீங்களா மதனி, பாத்தீங்களா உங்க முன்னாடியே கைய நீட்டுறாளே அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் கைக்குள்ள போற. தேனு பாக்குது. இங்க பாருங்க, என் அண்ணி பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க மேல நான் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் தான் காப்பி போட்டு குடுத்தேன், அதை தேடி இருக்காங்க, இவங்க என்ன தேடுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் பேச, ஐயோ நிறுத்துறீங்களா அப்படின்னு அழகர் வந்து கத்துறாரு. அம்மா விட்டு தள்ளுங்கம்மா, காஃபி தானே. தேனு நீ குடுக்க மாட்டியா? ஐயோ நான் தான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு இப்படி வந்து எடுக்க பார்த்துருக்காங்க. அந்த சைக்கிள் கேப்ல ஊத்திருக்காங்க கீழ அப்படிங்கல. அந்த பக்கத்துல இருந்து, இது யாருப்பா இது? இது என்ன அது ஊத்தி வச்சிருக்குது அப்படிங்கல. என்ன அப்படிங்கிறாங்க. விதையெல்லாம் நான் வந்து காய வச்சிருந்தேன், இந்த சைடு வெயில் வரும்ன்ட்டு. இதுல இங்க பாரு வர காப்பி ஊத்தி கிடக்கு அப்படிங்கல. கரெக்ட்டா பார்த்தா எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. ஆஹா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நந்தினி அம்மா திரு திருன்னு முழிக்க, பாத்தீங்களா
இந்த பக்கெட்டு இந்த அம்மா ஊத்திருக்கு. என்னைய போய் சொன்னீங்களே அப்படிங்கல மீனாட்சி பாக்குது. நந்தினி அம்மாட்ட போயிட்டு, "ஏன்? எதுக்கு இது? இல்ல அது வந்து ஏன் இவளே ஊத்திருக்கலாம்ல? ஊத்திட்டு எங்க காப்பின்னு என்ட்ட கேட்டுருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்ல, "ஏங்க உங்ககிட்ட எனக்கு என்னங்க பேச்சு இருக்கு? அப்படியே நான் சண்டை போடுறதா என் மாமனார்ட்ட, என் புருஷன்ட்ட, என் மாமியார்ட்ட அவங்ககிட்ட கேட்டு போறேன். நீங்க யாருங்க எனக்கு? நீங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்ல. உங்ககிட்ட போய் நான் ஏன் சண்டை போடணும்? வம்பிழுக்கணும்?" அப்படிங்கையில அங்க பார்த்தா தேனுக்கு அப்படி ஒரு குஷி. அழகர் பார்க்குறாரு, "ஏய்! நீ எதுக்குடி இப்ப குஷியா இருக்க? அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? என் புருஷன் கேட்கலாம், என் மாமியார்ட்ட விளையாடலாம், மாமனார்ட்ட வம்பு வச்சுக்கலாம். சொன்னாங்கல்ல. ஏய்! அவ ஏதோ ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுறாடி. மனசுல இருக்கதான்டா அண்ணா வரும். உனக்கு அண்ணி தான்டா உனக்கு என்னைக்குமே என்னைக்குமே எனக்கு அண்ணி" அப்படின்னு சொல்ல அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. உடனே, "ஐயோ! நிறுத்துங்க" அப்படின்ட்டு நந்தினியே கோவமா கத்துது. எல்லாரும் ஸ்டாப் ஆகுறாங்க. மாயாண்டிலருந்து, "என்னம்மா? ஏம்மா தங்கச்சி?" "அண்ணே, அவ தானே பொய் சொல்றா" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, எனக்கு பொய் சொல்ற பழக்கம்லாம் புடிக்காது. எதா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்ட்டு போவேன். நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கு கூட உங்கள பழிவாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏன் மனசுக்குள்ள உள்ளுக்க வச்சுக்கிட்டு, நான் அந்த குடும்பத்துக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல" அப்படிங்கிறாங்க. "ஏய்! அதெல்லாம் இல்லடி. என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாயா தெரியுது. உங்கள ஏங்க நான் அப்படி பண்ணணும்? இங்க பாருங்க மாமா, இவங்க தான் வேணுக்குன்னே வம்பிழுக்குறாங்க" அப்படிங்கையில நந்தினி வந்துட்டு, பூங்கொடி இருங்க. எனக்கு எங்க அம்மாவ பத்தி தெரியும். அவங்க உங்கள ஏதோ வம்பிழுக்கணும்னு அப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்க இந்த மாரி கல்யாணத்த விட்டு போனீங்கல்ல, அந்த கோவத்துல உங்கள அசிங்கப்படுத்த நெனச்சிருப்பாங்க. மன்னிச்சுக்கங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அம்மா தான் அப்படி பண்ணியிருக்கணும். அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க, "ஏய்! எதுக்குடி? வர்றியா இல்லையா?" அப்படிங்கிற மீனாட்சிக்கு செம கோவம் வருது. அப்போ மக கேட்டோனே பின்னாடியே போறான்னா, அத்தாச்சி வந்து பொய் தான் சொல்லுதா? பூங்கொடி மேல எந்த தப்பு இல்லையா? அப்படின்னு பாக்குறாங்க. பூங்கொடியும் பாக்குது. போதுமா? பேசாம போறத பாத்தீங்கல்ல? அப்படிங்கிற மாரி பாக்க, ஐயோ! என் வீட்டு ஆளுங்க முன்னாடி அசிங்கப்பட வைக்கிறாளே! என் நாத்தனாகாரி அப்படிங்கிற மாரி பாக்குது. நந்தினி இழுத்துட்டு போய், "ஏம்மா அப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண?" அப்படிங்கல மீனாட்சி அவங்கள தேடி போறாங்க. நந்தினிய தேடி. பாத்தா, "இல்லடி, எனக்கு பாத்தா வயிறா எரியுதுடி. நீ இந்த வீட்ல இருக்க வேண்டியவடி. அதனால தான்டி அவள அப்படி பண்ணேன்" அப்படின்னு சொன்னோனே, மீனாட்சிக்கு கோவம் வருது. பலார்ன்னு ஒரு அறை குடுக்க, எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னாச்சு? ஏன்?" அப்படிங்கல, "ச்சீ! நான் இவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இந்த மாரி நான் நம்பவே இல்ல. ஏன் நந்தினி உங்க அம்மா இப்படி இருக்காங்க?" "அத்தை, எங்க அம்மாவ அடிக்காதீங்க. அது ஏதோ நான் இந்த வீட்டுக்கு வாழணும்னு நெனச்சு இப்படி சொல்லுது. விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, பூங்கொடி அப்படியே ஷாக் ஆகுது. "என்னது? இந்த பொண்ணு இங்க வாழணும்னு அவங்க நெனச்சாங்களா? என்னத்தேன்னு சொல்ற? அப்போ இவங்க லவ் பண்ணாங்களா? ம் அண்ணி, இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு சின்ன பிள்ளையிலருந்து நாத்தனார் வீடு, அண்ணன் வீடுன்னு நெனப்போம்ல, பேசுவோம்ல. அந்த மாரி சொல்றாங்க. நிஜமா? நிஜமா அண்ணி? இந்த மோரக்கட்டைய யாராவது லவ் பண்ணுவாளா என்ன? பாருங்க." "ஆமாமா தேனு, நீ சொல்றது கரெக்ட் தான்" அப்படின்ட்டு அழகர பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க, "ஏய்! என்னடி? என்னடி சிரிக்கிறிய? முட்டை கலக்கி என்னடி?" அப்படிங்கல, "தேனு, அந்த ரகசியத்த சொல்லாத. சொன்னா அவன் அப்புறம் தொங்கிருவான் அப்படிங்கல, "ஏய்! என்னடி சொல்ற? சொல்லு" அப்படிங்கல, "தேனு சொல்லாத வா" அப்படிங்கல, இவரும் பின்னாடியே விரட்டிட்டு ஓட, இது இந்த பக்கத்து திட்ட, அவங்க 2 பேரும் 3 பேரும் ஜாலியா ஓட, "சொல்றியா என்னடி? சொல்லு சொல்லு" அப்படிங்கல, "ஒண்ணும் இல்ல. உன் மூஞ்சியெல்லாம் யாரு லவ் பண்ண போறான்னு சொன்னோம். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல." அடிங் அப்படின்ட்டு விரட்டுறாங்க. "ஐயய்யோ!" அப்படின்னு பூங்கொடி ஓடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.